நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் குணசாலியான ஸ்திரீ. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு குணசாலியான ஸ்திரீ. Praise the Lord. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Praise the Lord. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்ததும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதத்திலே ரூத் இடம் பிடித்திருக்கிறாள். அவளுடைய பேரில் ஒரு புத்தகம் இருக்கிறது வேத புஸ்தகத்துல. அது ஆச்சரியமானது. எனக்கு அதிகமாக பிடிக்கிற புத்தகங்களிலே ஒன்று இந்த ரூத். ஆமென். Praise the Lord. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் நகோமி என்ற ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கலாம். அவள் பெத்தேலில் இருந்து மோவாப்புக்கு போகிறாள். பெத்தேலிலே பஞ்சம் உண்டானதுனால, பெத்தேலிலே கஷ்டங்களும் பாடுகளும் உண்டானதுனால 2 வாலிப பிள்ளைகள், புருஷன் 4 பேராய் பெத்தேலை விட்டு இவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். பெத்தேல் தேவன் அசைவாடுகிற இடம். ஆமென். பெத்லெகேம் தேவன் அசைவாடுகிற இடம், தேவன் தங்கியிருக்கிற இடம். அது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெத்லெகேமில் இருந்து அவள் மோவாப்புக்கு போகிறாள். அவளுடைய பிரயாணத்திலே அங்கே போய் அவள் ஒரு குறையும் இல்லை. 2 பிள்ளைகளுக்கும் வேலை கிடைத்திருக்கிறது. புருஷனுக்கு வேலை கிடைத்தது. மோவாப்பிலே அவள் செழிப்பா இருந்தாள். 2 பெண்களையும் அந்த தேசத்திலே தன் பையனுக்கு திருமணம் பண்ணி வைத்தாள். அதிலே ஒரு பெண்ணின் பேர் ஓர்வாள், இன்னொரு பெண்ணின் பேர் ரூத். கொஞ்ச காலம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. திடீரென்று புருஷன் மரித்து போனான். அது மாத்திரமல்ல, 2 வாலிப பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இப்பொழுது 3 பேர் இருக்கிறார்கள். 2 விதவை பெண்கள், புருஷனை இழந்த பெண்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அந்த மோவாப்பிலே அவள் சிறுமைப்பட ஆரம்பித்தாள். எப்படி பெத்லெகேமிலே சிறுமைப்பட்டாளோ அதை போல மோவாப்பிலே சிறுமைப்பட ஆரம்பித்தாள். அவள் ஒரு செய்தியை அறிந்தாள். என்ன செய்தி என்னவென்றால், பெத்லெகேமை கர்த்தர் நினைத்தருளினார், பெத்லெகேமிலே செழிப்புண்டானது என்ற ஒரு செய்தியை அவள் கேள்விப்பட்டாள். அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நாம் நம்முடைய சொந்த தேசத்திற்கு போவோம் என்ற தீர்மானத்தை அவள் எடுக்கிறாள். மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், ஒருவாள், நீங்கள் வாலிப பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இனிமேல் நான் ஒரு திருமணம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு திருமணம் பண்ணுவது கூடாத காரியம். உங்கள் தேசத்துல நீங்கள் நல்ல வாலிப பிள்ளை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக் கொள்ளுங்கள். ரூத்துக்கும் அந்த வார்த்தை சொல்லுகிறாள், இல்லை, நாங்கள் உங்களோடு கூட தான் இருப்போம் என்று பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். அங்கே மறுபடியும் 2 வாலிப பிள்ளைகளை வைத்து அவள் தங்க இடமில்லாதவள் ஒரு சின்ன வீட்டிலே எடுத்து வாடகைக்கு எடுத்தாளோ அல்லது போகியத்துக்கு எடுத்தாளோ ஒரு சின்ன வீட்டிலே குடியிருந்து வயல்வெளியிலே போய் கோதுமை மணிகளை பொறுக்கி நாம் சமைத்து சாப்பிடலாம் என்ற ஒரு தீர்மானம்
முற்றிலும் சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில அவள் இருக்கிறாள். இந்த 2 வாலிப பிள்ளைகளை நாம் வைக்க வேண்டாம். மறுபடியும் சொன்னாள். ஓர்வாளும் ரூத்தும் கட்டி பிடிக்கிறார்கள். கட்டி பிடித்து ஓர்வாள் அவள் சொன்ன வார்த்தையை மனதிலே வைத்து, நம்முடைய தேசத்துக்கு நாம் போய் நாம் இனியொரு வாலிபனை திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் என்று அவள் தீர்மானித்து நகோமியை விட்டு போய்விட்டாள். அதற்கு பின்பு அவளை குறித்து வேதத்திலே எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ரூத் அப்படி அல்ல. அருமையான தேவனுடைய அவள் ஒரு குணசாலியான பெண். வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நகோமிக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், அருமையான ஒன்று உண்டென்று சொன்னால், அவள் சொத்தை இழந்தது உண்மைதான், அவள் புருஷனை இழந்தது உண்மைதான், அவள் வாலிப பிள்ளைகளை இழந்தது உண்மைதான். ஆனால் ஒரு குணசாலியான பெண்ணை அவள் பூமியிலே பெற்றுக் கொண்டாள். குணசாலியான பெண்ணை அவளுக்கு அருமையான கிடைத்தது. அவள் கிடைத்த மகா பெரிய பாக்கியம். போவாஸ் சொல்லுகிறான், இந்த வார்த்தையை ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ அவளை போல வாலிபர்களை தெரிந்து கொண்டு போயிருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த எங்கள் தேசத்திலே கூட ஒரு வாலிபனை பிடித்து அவனோடு கூட திருமணம் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நகோமியோடு கூட நீ இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தையை வெளிப்படையாய் சொல்லுகிறான். மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிபர்களின் பிறகே போகாதது, வாலிப பிள்ளைகளோடு கூட நீங்கள் போகாதபடிக்கு உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் நற்குணமே உத்தமமானது. நற்குணம் என்ற வார்த்தையே போதுமானது. ஆனால் நற்குணத்திலே உனக்கு உத்தமத்தை காண்கிறேன். ரூத்தினுடைய நற்குணத்துக்குள்ளே உங்களை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன். இந்த செய்தியானது உங்கள் ஜீவியத்திலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவதாக. பழைய மனிதனுடைய சுவாபங்கள், பழைய மனுஷனுடைய எண்ணங்கள், பழைய மனிதனுடைய உணர்வுகள், பழைய மனிதனுடைய பேச்சுகள், பழைய மனிதனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இந்த நாளிலே அருமையான ஒரு நல்ல சுவாபங்கள் உன் எண்ணங்களிலே, உணர்வுகளிலே, சிந்தனைகளிலே, பேச்சிலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. இந்த செய்தி உன்னை மாற்றுவதாக. ஆமென். பெண்களை குறித்து வேதத்திலே ஏராளமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். புத்திசாலியான பெண்கள், புத்தி கெட்டு போன பெண்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். புத்தி கெட்டு போனவர்கள் ஓர்வாளுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார்கள். புத்தி உள்ள பெண்கள் அருமையான ரூத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார்கள். 10 பேர் புறப்பட்டு போனார்கள். 5 பேர் மணவாளனை சந்திக்கும்படியாய் அருமையான மணவாளனை சந்தித்தார்கள். அவர்களை வேதம் என்ன பதிவு பண்ணுகிறது என்றால், அவர்கள் புத்தி உள்ள பெண்கள் என்று பதிவு பண்ணுகிறது. அவரை சந்திக்க முடியாத ஜனங்கள் யார் என்று பதிவு பண்ணுகிறது என்றால், அருமையான தீவட்டி கொண்டு போனார்கள். இயேசுவை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். எண்ணெய் கொண்டு போகவில்லை, போலீஸ் என்று வேதம் அவர்களை பதிவு பண்ணுகிறது. முட்டாள் என்று பதிவு பண்ணுகிறது. அடுத்தபடியாக வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அருமையான பெண்ணை குறித்து சாலமோன் எழுதுகிறான், அவள் ஒரு வியாபார கப்பலை போன்றிருக்கிறாள்.
அதிகாலையில் எழும்புகிறாள். வாசிக்கலாம். அவள் ஒரு வியாபார குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். அவள் ஒரு வியாபார கப்பல் என்று ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். இங்கே புத்திசாலியான பெண் 5 பேரை பார்க்கிறோம். சாலமோன் அருமையான வியாபார கப்பல் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற முத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வரும்படியாய்தான் பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே, அழிவிலே கட்டப்பட்டிருந்த உன்னை தேவன் விடுதலையாக்கினது நோக்கம் என்னவென்றால், தேவன் உன்னை புத்திசாலியாய் மாற்றும்படி, தேவன் உன்னை ஒரு வியாபார கப்பலாய் மாற்றும்படி, தேவன் உன்னை ஒரு விலையேற பெற்ற முத்தாய் மாற்றும்படி, அது மாத்திரமல்ல குணசாலியான பெண்ணாய் கர்த்தர் மாற்றும்படி. அவளை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபார்மை எல்லாரும் ஃபுல் பண்ண முடியாது. எல்லா விசுவாசிகளும் ஃபுல் பண்ண முடியாது. சோம்பேறி விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாளில 8-9 வரையில் தூங்குகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். வீட்டை சுத்தமாகவே வைக்காத விசுவாசிகள் இருக்கிறார். எல்லா வேலையும் ஆன்லைன்ல ஏதோ 1-2 பரவாயில்ல, எல்லா நாளும் ஆன்லைன்ல புக் பண்ணியே சாப்பிடுற விசுவாசிகள். ஊழியக்காரர் இருக்கிறான், சோம்பேறி ஊழியக்காரர். இந்த நாளின் கால வேலை ஆராதனையில கர்த்தருனை புத்திசாலியான பெண்ணாய் தேவன் மாற்றுவாரா? நீங்கள் உங்களை நான் ரூட்ஸிடத்தில் அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். ஆண்டவர் அவளுக்கு என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் அந்நிய தேசத்தை பெண்தான், விக்கிர ஆராதனை செய்கிறவள் தான், பாவத்தை தண்ணீர் போல குடித்த பெண் தான், சாபமான ஒரு தேசத்திலே வாழ்ந்து பிறந்து வளர்ந்த பெண் தான். ஆனால் கர்த்தர் அவளை அதிகமாய் நேசித்த காரணம் அவளுடைய குணம்தான் காரணம், அவளுடைய சோபம் தான் காரணம், அவளுடைய கிரியை தான் காரணம், அவளுடைய செயல்பாடுகள் தான் காரணம். Glory to God. உன்னுடைய செயல்பாடுகள் தான் காரணம். மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முழு சபையும் மணவாட்டிகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த செய்தி பெண்களுக்கு மாத்திரமல்ல, முழு சபைக்குமே. ஆமென். ஹல்லேலூயா. முழு சபைக்குமே. அவள் இயேசு கிறிஸ்து பிறப்பின் அட்டவணையிலே ஆண்டவர் அவள் பெயரை பதிவு பண்ணுகிறார். நீங்கள் வாசிக்கலாம் ரூத்தின் புத்தகம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மான் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ரூத் பேரட்டவணையில ஆண்டவருடைய பிறப்பின் பேரட்டவணை தான் மற்றவழின சுவிசேஷம். பொதுவாக பிறப்பின் அட்டவணையிலே எப்படி பிள்ளைகள் இந்தியாவிலே பிறந்தால் அப்பா என்சில யூஸ் பண்ணுவார்கள், அம்மா என்சில யூஸ் பண்ண மாட்டார்கள். தகப்பனுடைய பேர் தான் இருக்கும். நம்முடைய எல்லா சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னா உங்க அப்பா பேர் தான் இருக்கும். பாஸ்போர்ட் ஆபீஸோ அல்லது ஐடி கார்டோ அல்லது ஓட் ஐடியோ, நீ எது எடுத்தாலும் நம்ம அப்பா பேர் தான் இருக்கும். எனக்கு வருத்தம், எங்க அம்மா பேர் இல்லையே, அம்மா பேர் இருக்காது. அதுல அருமையான என்சில் என்ன வரும்னா அப்பா என்சில் வரும். வெளிநாட்டுல இருக்கிற ஆளுக்கு கூட பாட்டி பேர் வரல, தாத்தா பேர் தான் வந்துருக்கு. நோவா காந்தின்னு வருது, அவங்க எல்லாம் காந்தி காந்தின்னு போடுவாங்க, அது தாத்தா பேர் கண்டிப்பா போடணுமா. அங்கேயும் ஆம்பளை பேர் தான் வருது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் மாற்றுறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் போட்டிருக்கிறாரு, ராகாப போட்டிருக்கிறாரு, மரியாதை போட்டிருக்கிறாரு.
அல்லேலூயா. மரியாதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். அவள் கிருபை பெற்றாயா? இயேசுவை பெற்றிருக்கிற ஒரு பெரிய கிருபை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். ராகாப் அவள் வேசிதான், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனை நேசித்து ஆகாரம் கொடுத்து அவர்கள் தப்பி போகும்படியான வழியை காண்பித்தபடினாலே பரலோகம் அவள் பெயரை விசுவாச பட்டியலிலும் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத்து அந்நிய தேசத்தின் பெண்தான், ஆனால் கர்த்தர் தன் பிறப்பின் அட்டவணையில பேர் கொடுக்க, இடம் கொடுக்க அவள் பெயரை சேர்த்துக் கொண்டார். இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்துல ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ரூத்துக்கென்றே ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த மனிதனாய் மாற்றுவாரா? நீ எத்தனை வீடு வாங்கினாய், எத்தனை கார் வாங்கினாய், எத்தனை பிளாட் வாங்கினாய், அருமையான செல்வத்தின் உயரத்திலே போனா என்பது முக்கியமல்ல. பூமியில நீ போகும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆனால் அருமையான தேவன் தங்கி இருக்கிற தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்றால் உன் குணங்கள் மாற வேண்டும், உன் சுவாபங்கள் மாற வேண்டும், உன் எண்ணங்கள் மாற வேண்டும், உன் பேச்சுகள் மாற வேண்டும், உன் செயல்கள் மாற வேண்டும், உன் கிரியைகள் மாற வேண்டும். இங்கே நிறைய ரூத் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று பிரசங்கிக்க விரும்பவில்லை. ரூத்தை போன்றவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சாவிலே ஒரு இடத்துல இருக்கிற, எனக்கு காப்பி வந்துச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்காரனை நேசிச்சு பாஸ் வந்திருக்க. நான் காப்பி ஏற்கனவே அங்க குடிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் அங்கேயும் ஒரு காப்பி கிடைச்சது, அதையும் குடிச்சிட்டேன். காப்பி ரொம்ப இஷ்டம், அதனால குடிச்சிடும். உங்க கிரியைகள் ஒன்றை நான் மறக்கிறேன். ஊழியத்தின் பாதையில உங்க நேசம் பெரியது, உங்க அன்பு பெரியது. நான் ரொம்ப வருஷம் ஊழியம் செய்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது நான் பார்த்ததில்லை. ஆனால் குணங்கள் இருக்கிற, நல்ல குணங்களும் நல்ல சுவாபங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 வருஷம் 10 வருஷம் கர்த்தரை ஆராதிச்சியும் அந்த கட்டுகளிலும் காவல்களிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த காவல்கள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த காவல்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்றால், நீ எப்பொழுது மாறும்படி உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ, எப்பொழுது பலிபீடத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ, எப்பொழுது உன் பெருமையை ஒத்துக் கொள்ளுகிறாயோ, உன்னுடைய இயலாமையை ஒத்துக் கொள்ளுகிறாயோ, நான் சரியில்லை என்று என்னைக்கு ஒத்துக் கொள்ளுகிறாயோ, அப்பொழுதுதான் உன் இருள் வெளிச்சமாகும், உன் இருள் பிரகாசிக்கும். அருமையான சபைக்கு விளக்காயிருப்பாய், குடும்பத்திற்கு விளக்காயிருப்பாய், தேசத்திற்கு விளக்காயிருப்பாய். உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் மூலமாய் அநேகர் இந்த கிருபை அண்டைக்கு வருவார்கள். உன் மூலமாய் இந்த இறக்கத்தண்டைக்கு அநேகர் வருவார்கள். நீ மாற வேண்டும் மகளே, நீ மாற வேண்டும் மகனே. என்ன மாற வேண்டும்? சுவாபங்கள் மாற வேண்டும். சுவாபங்கள் மாற வேண்டும். சிலருடைய காரியங்கள் மனதை அசைக்கிறது போல இருக்கிறது. சிலருடைய விசுவாசம், சிலர் ஆண்டவரை பின்பற்றுகிற விதம் ஆச்சரியமாயிருக்கிறது. சிலருடைய விசுவாசம் ஆச்சரியமாயிருக்கிறது. சிலருடைய நம்பிக்கை ஆச்சரியமாயிருக்கிறது. சிலர் கர்த்தரை தேடுகிற வேகம் ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் தப்பா நினைச்சிடாதீங்க. பெந்தேகோஸ்து சபையெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு கூட அவன் நடக்கிறானே, ஆண்டவருக்காய் கிரியை செய்கிறானே, ஆண்டவருக்காய் செயல்படுகிறானே, அவன் தான் முத்து உள்ளவன், அவன் தான் வியாபார கப்பல், அவன் தான் விலையேற பெற்ற முத்து. அவன் சபைக்கு தூணாயிருக்கிறான்.
தங்கத்தை காட்டிலும் முத்தை காட்டிலும் விலையேற பெற்றார். ஆமென். Glory. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருக்கிற பொருட்களில காசி முத்துதான். ஒரு முத்துடைய விலை 250 கோடிக்கு மேல வரும். அது ராஜாக்கள் தான் கழுத்துல மாட்டி இருப்பாங்க, கிரீடத்துல மாட்டி இருப்பாங்க. ராஜ பெண்கள் தான் அதை அணிய முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீயாய் காண்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் பெற்றது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. நான் ரூத் அண்டைக்கு உங்களை கொண்டு போகிறேன். அவளிடத்திலே காணப்படுகிற மேன்மையான சுவாபங்களை, கிரியைகளையும் நாம் பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகத்துல முதலாவது, அவள் எடுத்த தீர்மானத்துல உறுதியாயிருந்தாள். அவள் எடுத்த தீர்மானத்துல பின்வாங்காதவளாயிருந்தாள். அவள் எடுத்த தீர்மானம் பலன் உள்ளது. அவள் எடுத்த தீர்மானம் ஜீவன் உள்ளது. அதிலே அவள் அருமையான பின்வாங்கவில்லை. நிறைய பேர் எல்லாம் அப்படி பிடிப்பாங்க. ஆனா ஓட்டம் அவங்களுடைய அந்த முடிவு இருக்கிறது மகிமையா இருக்காது. 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருப்பான். ஆனா அவனுடைய முடிவான அந்த ஓட்டம் இருக்குது, அது நல்லா இருக்காது. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனை பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று எழுதுகிறார். கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கிறவன் யார்? இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களே என்று எழுதுகிறார். நீங்க எப்பொழுதும் ஒரு தீர்மானத்தில், அதாவது ஸ்பிரிச்சுவல் டிசிஷன், அதுதான் 2 டிசிஷன் இருக்கிறது. மாம்சத்தில் எடுக்கிற தீர்மானம் இருக்கிறது, ஆவியில் எடுக்கிற தீர்மானம் இருக்கிறது. ஆவியில நீங்கள் தீர்மானம், மாம்ச தீர்மானத்துக்குள்ளே கொண்டு போக விரும்பல. ஆவிக்குரிய ஒரு தீர்மானத்தை இந்த ரூத் எடுத்தாள். இந்த நகோமி யார் என்றால் சபைக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள். இந்த நகோமி யாருக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள் என்றால் ஊழியக்காரனுக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள். நகோமி பசுத்தாவியானவருக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள். தேவ வசனத்துக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள். அருமையான தேவனை கிருபைக்கு நல்லாட்டமாய் இருக்கிறாள். நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபை அண்டைக்கு திருப்பி விட்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உறுதியான தீர்மானம். உறுதியான தீர்மானம். சத்துருவாய விசுவாசி ஒரு தீர்மானத்தை உடைச்சிட்டுனா அவன் உன் மேல ஜெயம் பெற்றுவான். அவன் உன் மேல ஜெயம் பெற்றுவான். உன் ஓட்டம் மகிமையா இருக்காது. நிறைய ஊழியக்காரனுடைய ஓட்டங்கள் மகிமையா இல்லை. நல்ல ஊழியம் செய்தாங்க, நிறைய சபைகள் எல்லாம் கட்டினாங்க, ஜனங்கள்லாம் நிறைய வந்தாங்க. இந்த சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, KP யோகன், அவங்க அம்மா போன வாரம் சொன்னாங்க அவருடைய ஓட்ட முடிய. ஏன்னா அந்த அவர் கட்டின ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் 1 வருஷம் வேலை செய்யிருக்கிறாங்க. ஓட்ட முடிவாய் மகிமையா இல்லை. மகிமையா இல்லை. ஊழியக்காரனுக்கு அந்த நிலைமைனா விசுவாசிங்களுக்கு அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. பக்தி எல்லாம் ஒண்ணு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சிலர் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஐயோ, பைபிள் சபைக்கு வரும்போது அங்க வரும்போது ரொம்ப பக்தியா வருவாங்க, முழங்காலே நிற்பாங்க, அழுவாங்க. எல்லா மதமும் பக்தியை தான் மேலோக்கி வச்சிருக்குது. நீ சத்தியத்தை அறிகிற செவி உனக்கு எப்பொழுது திறக்கப்படுமோ, சத்தியத்தை காட்கிற இருதயம் எப்பொழுது திறக்கப்படுமோ, சத்தியத்தை காட்கிற இருதயம் அருமையான எப்பொழுது அப்பதான் நீ குணசாலியான பெண்ணாய் மாறுவாய். அவள் நகோமியோடு ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள். அதே ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை அவள் சொல்றா, இந்த ஓர்வாள் போனது போல நான் போக மாட்டேன். ஓர்வாள் போய்விட்டது போல நான் போக மாட்டேன். அவ சொல்ல, நான் வயசானவம்மா, ஒருத்தர் பின்பற்றாங்கன்னா
அதுக்கு சில காரணம் இருக்கும். தாய் தகப்பனை பின்பற்றுறதுக்கும் சில காரணம் இருக்கும். புருஷனை பின்பற்றுறதுக்கும் சில பெண்கள் காரணம் வச்சுக்கிறாங்க. மணி இல்லைன்னா டப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், மணி டப்பு இல்ல அவ்வளவுதான். நிறைய பேருடைய பேசிக்கல உறவுகள் எப்படி இருக்கிறதுன்னா பணத்தை மையமா வச்சுதான் உறவெல்லாம் இருக்கு. பேச்செல்லாம் ரொம்ப இன்பமா பேசுறது மாதிரி பேசுது இந்த அம்மா. மணிதான் காரணம், வேலைதான் காரணம், பலன் தான் காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நகோமி புருஷனை இழந்தவள், பிள்ளைகளை இழந்தவள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அவளுக்கு சொத்து சுகம் ஒன்றும் இல்லை. அவளுடைய ஒவ்வொரு வேளை ஆகாரமே தேவனை பார்த்துதான் அவள் சாப்பிட வேண்டும். அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு பெண், வயதான பெண்ணை ஒரு வாலிப பெண் பின்பற்றுவாளோ? பின்பற்றுவாள். குணசாலியான பெண்ணாயிருந்தாள், பின்பற்றுவாள். இவள் குணசாலி. அவள் சொல்லுகிறார், உண்மை விட்டு சபை சபைக்கு நீங்க மியூசிக், பாட்டு எல்லாம் ரொம்ப முக்கியம், ஆராதனை எல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா ஒரு சபைக்கு நீங்க போறதற்கு மெயின் காரணம் அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் காரணம். மியூசிக், பாட்டு, சத்தானிய பாட்டு இதெல்லாம் ஒன்ன பரலோகத்துக்கு கொண்டு போனா அது வீட்டுல இருக்கலாம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? ஒரு கூட்டு செய்யறதுக்கு கூட 2 கூட்டம் செய். மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பிடு. அப்படிதான் உலக ஜனங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, நல்ல சோற கீரை சாப்பிட்டு கறிய வாங்கி ஏதோ சர்ச்சைக்கு போயிட்டு அப்படி வந்து உட்கார்ந்துட்டு அப்படி எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருப்பான். டிவி வேற ஓடிட்டே இருக்கு. குணசாலியான ஸ்திரீயாய் கண்டுபிடிப்பவர் யார்? அவள் முத்துக்களை பார்த்து பெற்றது. அவள் எடுக்கிற தீர்மானத்துல உறுதியாயிருப்பாள். சபையோடு கூட இருக்கிறாய். அதான் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவளை சபை. நீ சபையை பற்றி ஒரு டெபினிஷன் உங்களுக்கு சொல்றேன். சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. அவர் தலையாயிருக்கிறார், நீங்கள் அவயவங்களாயிருக்கிறீர்கள். எபேசியருக்கு சபையை பற்றி பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் தலையாயிருக்கிறார், நீங்கள் சரீரமாயிருக்கிறீர்கள். ஒரு 2 மணி நேரம் வந்து கர்த்தரை ஆராதிக்க, ஒரு 3 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க, அது கூட உனக்கு முடியலன்னு சொன்னா அருமையான நீ ரட்சிக்கப்படல. நீ ஞானஸ்நானம் எடுத்ததெல்லாம் சும்மா. நீ கிறிஸ்தவனா இருக்கிறது இல்ல. உலக ரேஷன் கடையில எவ்வளவு நேரம் நிக்கிற, பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எவ்வளவு நேரம் போய் நிக்கிற, அருமையான வேலை 8 மணி நேரம், நைட் ஷிஃப்ட் 12 மணி நேரம், இதெல்லாம் ஒரு நேரத்தை செலவு பண்ணுறேன். உன்னை ரட்சித்து உன் குடும்பத்தை நடத்தி வந்த, உன் பிள்ளைகளை நடத்தி வந்த, உன்னை ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்ட அருமையான இந்த தேவனை உனக்கு ஆராதிக்க முடியாவிட்டால் நீ யாரை ஆராதிக்க போகிறாய்? மனுஷனை பார்க்க போறியா? மனுஷன் சத்தத்தை கேட்க போறியா? மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு போறியா? இருதயத்துக்கு ஆறுதலான சத்தத்தை கேட்க விரும்புகிறாயா? பவுல் எழுதுகிறார், தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகங்களை அவர்கள் தேடிக்கொண்டார்கள் என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். சபைக்கு இயேசு தலையாயிருக்கிறார். நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு ஐக்கியமாயிருக்கு. சரீரத்தில் அவன் எப்படி இருக்கும்? கை தொங்கி கிடக்குதா? அவன் அது சரியா மாட்டப்படல. பல்லு புடுங்கிட்டு இருக்குதா? அது புடுங்கி போட்டு வேற புல்லு வைக்கணும். உங்கள் அவயவங்கள் அருமையான சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க. சிலரு கோயிலுக்குள்ள சாமியை வச்சு கூட்டிட்டு போறது மாதிரி இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கடல்ல எழும்புகிற
பலூன் மாதிரி வரும் பாருங்க, தண்ணியில அந்த ஊதி விடுறானுங்க பசங்க, நிறைய பூம்பாரு, அது கொஞ்ச நேரத்தில் தப்பார்னு வெடிச்சு. அதுதான், அப்படி இருக்க கூடாது. உன் உறுதி பேசப்பட வேண்டும், உன் விசுவாசம் பேசப்பட வேண்டும், உன் நம்பிக்கை பேசப்பட வேண்டும், உன் கிரியைகள் பேசப்பட வேண்டும். அருமையான தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்க வேண்டும். நடுராத்திரியில இருட்டோடு கூட எழுந்து போகிறாள், அருமையான வழியில காட்கிறாள். இந்த இருட்டிலே வாலிப பெண்ணாகிய அருமையான நீ எங்கே போகிறாய்? அவள் சொல்கிறாள், என் இயேசுவை பார்க்க போகிறேன். இருட்டிலே போகிறாய், கல்லறைக்கு போகிறாய், அங்கு இருட்டாய் இருக்குமே, அங்கே உனக்கு சேரம் உண்டாக எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். நான் செத்தாலும் பரவாயில்லை, என் இயேசுவை பார்க்க வேண்டும். கல்லறை தோட்டத்திலே தோட்டக்காரனை போல ஆண்டவராய் இயேசு காட்சியளித்த போது, என் இயேசுவை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்கிறார். ஓ ராமா சாந்தா ராக்கா பௌரி, முதலாக ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார். அந்த ஃபெலோஷிப் தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனம்னா என்ன பிரச்சனம்? பிசாசும் தரிசனம் கொடுக்கும், பிசாசும் அருமையான ஏதோ ஒரு ஃபீலிங் உண்டாது போல தெரியும். அது தேவ பிரசன்னம் அல்ல. நீ ஐக்கியத்தின் மூலமாய் உண்டாகிற தேவ பிரசன்னம் தான் தேவ பிரசன்னம். ஐக்கியத்தின் மூலமாய் உண்டாகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதுதான் பெற்றுக்கொள்ள. சபைக்கு நான் பார்க்கிறேன், அவன் நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுத்தான் நான் அறியும் குறித்து சும்மா கணக்கு விட்டு அறிவு பாச பேசலாம். ஒரு நாளைக்கு வாரம் நான் சொல்ல பிரச்சனை வீட்டில் சொன்னேன், பரிசுத்தாவியோட அசுத்தாவி அவன் சும்மா 4 அறிவு பாச பேசலாம். அவன் யாரும் கிடைக்கிற சபையை கணக்கிறவனா இருக்கிறான். ஏன்னா விசாசம் உண்டு, அதிக பாசை பேசி சபையை கிடைக்கிறது. இந்த நாட்டின் கால வேளையில நீங்கள் எடுத்த தீர்மானம் சபையோடு கூட அருமையான நீங்கள் நல்ல ஒரு உறவை வைத்திருக்க வேண்டும். அவங்க பிரச்சனைனா எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஜனங்களோடு கூட நீங்கள் ஒரு ஃபெலோஷிப் வச்சிருந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் ஃபெலோஷிப் இருக்க கூடாது, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஃபெலோஷிப் தான் இருக்கணும். ஆமென். பழகணும்னா நிறைய இருந்து புளி குழம்பு போகும், அப்புறம் அது என்ன வத்த குழம்பு போகும், அடுத்து சாம்பார் போகும், கேக்கு போகும். கடைசி பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டு, நான் அந்த சர்ச்சுக்கு வரல, நான் வேற சர்ச்சுக்கு போறேன், அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, நான் வரமாட்டேன். இது பிரச்சனை. கடைசி பாதிக்கப்படுறது யாருன்னா பாஸ். பாஸ் அவங்க எப்ப போவாங்களோ அப்ப வரும். ஒருத்தருக்கு எனக்கு 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் சொன்னா, அவன் வர்ற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், அப்போ அவன் போற பரலோகத்துக்கு நான் போக மாட்டேன். அப்படிதானே கணக்கு. அது அவன் வர்ற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். அவன் சொல்றாங்க, அப்படி 2 பேரும் என் ஊழியத்துல சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் போலீஸ்காரன். அப்ப சுவாபம் மாறல, எண்ணம் மாறல, உணர்வு மாறல. முதலாவது தேவனுடைய பிள்ளையே, அவள் நகோமியை பார்க்கவில்லை. நகோமி அவள் சிறுமைப்பட்டவள் தான், ஆனால் அவள் எடுத்த தீர்மானம் பலன் உள்ளது. அவ சொல்றா, இச்சாக இடத்துல நான் சாப்பிட்டேன். டிசிஷன். நகோமியோடு கூட எடுத்த தீர்மானம் தான் அவளை குணசாலியான பெண் என்று அடையாளம் காட்டினது. நகோமியோடு கூட எடுத்த தீர்மானம் தான் அவளை குணசாலியாய் மாற்றினது. இரண்டாவது அவளை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால், அதே ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம். நீ ஆண்டுடைய பிள்ளைகள் தான் உனக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீ ஆசீர்வாதமா மாறணும்னு இந்த சபை உனக்காக ஜெபிக்குது. உன் பிள்ளைங்க நல்ல படிச்சு மார்க் வாங்கணும்னு சொல்லி இந்த சபை ஜெபிக்குது. உன் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சபை ஜெபம் பண்ணுது. அருமையான உன் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சபை ஜெபிக்குது. இந்த
ரிக்வெஸ்ட உன் தங்கச்சிட்ட கொடுங்க, ஜெபம் பண்ண கொடுங்க. அக்கா நீங்க அக்கான்னு வச்சிடுங்க, தங்கச்சிட்ட கொடுங்க. என் பிள்ளை ரொம்ப மார்க் எடுக்க ஜெபம் பண்ண அக்கா, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் ஜெபம் பண்ண அக்கா, என் பிள்ளைக்கு நல்ல இப்போ போறா இன்டர்வியூக்கு, அவளுக்கு நல்ல எல்லாம் கிடைக்கணும் ஜெபம் பண்ணுக்கா. அவ என்ன தெரியுமா சொல்லுவா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கிடைக்கலப்பா, என் பிள்ளைக்கு இறங்கும்பா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும்பா, என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகட்டும்பா. உன் ஜெபத்தையே விட்டுட்டு அவ ஜெபத்தை பண்ணிட்டு இருப்பா. உறவுகள் உயர்வதை அருமையான விரும்பவில்லை ஐயா. தேவ ஜனத்தோடு உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். தேசம் வேற, ஜனங்களுடைய உடைகள் வேற, ஜனங்களுடைய ஆகாரம் வேற, ஜனங்களுடைய பழக்க வழக்கம் வேற. இந்த ஜனங்களைப் போல நான் மாறி அவர்களோடு கூட இணைந்து கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். எனக்கு டிக்னிட்டி முக்கியம் இல்ல, என்னுடைய உயர்வு முக்கியம் அல்ல, என்னுடைய பணம் முக்கியம் அல்ல. நீங்க சாதாரணமான ஜனங்களோடு கூட பழகும்படியாய் அருமையான எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது தேவ ஜனத்தோடு கூட நீங்கள் இணைந்து விட்டீர்கள். சபையில் எல்லா தரப்பு மக்களும் வருவார்கள், எல்லா நிலையில் இருக்கிறவர்களும் வருவார்கள், எல்லா நிலையில இருக்கிற ஜனங்களோடு கூட இந்த படிப்பு, இந்த பணம், இந்த வேலை எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆமென். அதாவது நீங்க முடிஞ்ச அளவு போக முடியலையா, ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியலையா, அவர் போன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இப்ப இங்க இருந்து எங்களுக்கு இப்போ போன் தான் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அந்த வார்டுல உடனே போன் பண்ண, அங்க இருந்து மறுபடியும் சிஸ்டர் பார்த்துட்டு சிஸ்டர் போயிட்டு சிஸ்டர், இதெல்லாம் விசுவாசிங்க செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஜனத்தை நீ நேசிக்கவனை ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய ஜனத்தை அருமையான உபசரிக்க ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டத்திலும் வேதனையிலும் விழும்போது உனக்கும் அதிலே பங்கு இருக்கட்டும். பாஸ் இதை வச்சுங்க பாஸ். அந்த அம்மா 7 அம்மா சாவுக்கு என்னுடைய பங்கு இந்த வச்சு நான் யார்ட்டையும் ஒண்ணு கேட்கல, பிரசங்கம் பண்றேன், ஒத்துட்டு நான் கேட்கலாம் மாட்டேன். இதாங்க பாஸ் ஒரு 1000 ரூபாய் வச்சு, இந்த ஒரு 500 ரூபாய் வச்சு அந்த அம்மாவுடைய காரியங்களுக்கு என்னுடைய காணிக்கை வச்சு. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஷாதா ராக்கா தூரா பாக்கா பானா. நான் ஆவில நிறைந்து பேசுகிறேன் மகளே, ஆவில நிறைந்து பேசுகிறேன் மகனே. இந்த சிறியவனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கு நீ செய்த. ஆமென். இந்த சிறியவனுக்கு நீ எதை செய்தாயோ. தேவ ஜனத்தோடு கூட அவள் இணைந்து கொண்டாள். தேவ ஜனத்தோடு உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். 3வது இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன். வசனம் நிறைய இருக்குது, நேரமானனால கொண்டு போகிறேன். அப்ப ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய. ஆண்டவரை பின்பற்றி வருகிறீர்கள். பழைய ஆராதனை, பழைய சிலைகள், பழைய விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நீங்க விட்டு தூக்கி போடணும். ஒரு கேன்சர் பேஷண்ட் சுகமானாங்க, பிரெயின் கேன்சர். ஆள் யாருன்னு சொல்ல விரும்பல, ஹீல் ஆயிடுச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, ஹீலிங்னே வந்துச்சு. சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா வந்தார். அவங்க வீட்லயே நாங்க போய் பிரேயர் மீட்டிங் எல்லாம் நடக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க பழைய வொர்ஷிப்புக்கு போறாங்க. நான் மற்றவங்க சொன்னது கேட்கல, பழைய ஆராதனைக்கு போறாங்க. திருப்பியும் எப்ப சமயம் கிடைச்சா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. நான் ஒன்னும் பேசல, சரி எப்படியாவது கத்திரிக்கரிய செய்யலாம். திடீர்னு செத்து போயிட்டாங்க. தெரியும் ஹீலிங் ஆகி ஏன் சாகுறாங்கன்னா அவங்க தேவனுடைய காரியங்களில அவருடைய ஃபெலோஷிப் சரியாயிடும். சிலருக்கு நல்ல வேலையெல்லாம் கிடைச்சிருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க நல்ல வேலை கிடைச்சிட்டு வீடு கட்டிட்டோம், பணம் பேங்க்ல இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நீங்க தேவனோடு கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் இருக்குத, அதை நீங்க எப்பவுமே பாதுகாத்துக் கொள்ளணும், மெயின்டைன் பண்ணணும். ஆமென். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க ஹிஸ்டரி போய் பாத்தீங்கன்னா அந்த ரூத் மறுபடியும் மோவாபுக்கே போகலையா.
4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க பெற்றாலும் அம்மா விட சிலர் மறக்க மாட்டாங்க, அப்பா விட மறக்க மாட்டாங்க, ஊரை மறக்க மாட்டாங்க, சித்திய மறக்க மாட்டாங்க, சித்தப்பாவை மறக்க மாட்டாங்க. இவ்வளவு நாடு நான் ஆராதித்த எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். என் இருதயத்திற்குள்ளே, என் ஆவிக்குள்ளே, என் ஆத்மாவுக்குள்ளே நான் இனிமேல் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை, யோசேப்பின் தேவனை என் தேவனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதாயா நல்ல குணம். ஆமென். நல்ல குணம். நீங்கள் பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். ஐயா, இது கிறிஸ்தவ தெய்வம் கிடையாதையா, இது கிறிஸ்தவ மதமும் கிடையாதையா, இது ஜீவ மார்க்கம். வானத்தின் கீழே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். யோவான் சாணன் சொல்றான், உலகத்தின் ரட்சகர். ஆமென். உலகத்தின் ரட்சகர். இந்துக்களுக்கும் இயேசு தெய்வம், முஸ்லிமுக்கும் இயேசு தெய்வம், நாத்திகனுக்கும் இயேசுதான் தெய்வம். ஆமென். இயேசு தெய்வம், என்னுடைய தெய்வம் அவர். நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன். பழைய ஆராதனைகள், பழைய விக்கிரகங்கள், பழைய ஆலயங்கள் எல்லாத்தையும் நீங்க தூக்கி எறியணும். உங்க வீடை சுத்தம் பண்ணணும், அதான் ஆசீர்வாதம். உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட நீங்க போறது தப்பு இல்ல, பங்கனுக்கு எல்லாம் போறது தப்பு இல்ல, எல்லாம் போங்க. ஆனா ஹார்ட்குள்ள ஆண்டவர் மாத்திரம் தான் இருக்கும். ஆமென். இயேசப்பா தான் இருக்கணும். இயேசு இயேசு தான் சொல்லணும். இயேசுதான் தெய்வமாய் மாறணும். கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி சொல்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு மோசமான ஜனங்க. ஆனா எவ்வளவு பேர் செத்தாங்க? 3000 பேர் செத்து போனாங்க. இவதான் இஸ்ரவேல் என்று உன்னை தப்பிவித்த தெய்வங்கிற. வழுகி போகிற இருதயம், வழுகி போகிற சிந்தை, வழுகி போகிற உணர்வுகள், வழுகி போயிடக்கூடாது. 40 வருஷமா நான் இவர்களோடு கூட நடந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வழுகி போகிற இருதயம் உடையவர்கள் என்று நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ரூத்தினுடைய நல்ல குணத்திலே 3வது நீங்கள் பார்க்கிற குணம், அருமையான நகோமியின் தெய்வத்தை இவளும் தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 4வது அருமையான ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, நகோமி தங்குற இடம் என்ன ஏசி ரூமா அல்லது நல்ல வீடா? அங்க பாத்ரூம் லெட்ரின்லாம் இருக்குதா? அங்க என்ன மெத்தையா போட்டுக்கிறாங்க? அங்க என்ன டிவி இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. சின்ன வீடு எடுத்திருக்கிறாங்க, அவ படுத்திருக்கிறான். அவ ஓடி போயிட்டா, சுகமா வாழ்றதுக்கு ஒருத்தி போயிட்டா, ஒரு வாழ். இந்த வீட்டுல நம்ம இருக்க முடியாது, இந்த சிச்சுவேஷன்ல இருக்க முடியாது. நகோமியோடு கூட ரூத் இருக்க வேண்டும் என்றால், அந்த தீர்மானத்தை அவள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவள் பாடுபட வேண்டியிருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்க ஊழியம் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பாடு இருக்கிறது. ஊழியம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறோம், நாளைக்கு சத்துருவா போயிடும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசி நாளைக்கு நமக்கு விஷமாய் மாறுவோம், விஷ ஊசியா மாறுவான். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. நல்ல காஸ்பல் சொல்றான். நம்மளை விட்டு போனவங்களும் அருமையான சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் தெரியுமா? சுவிசேஷம்னா இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை விடுதலையாக்குகிறார், இயேசுவனை ஆசீர்வதிப்பார், அவர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மறுபடியும் வர்றார். இவங்க என்ன சுவிசேஷம் சொல்றாங்கன்னா, பாசி சரியில்லை, பாசம்மா சரியில்லை, சபை சரியில்லை, பாட்டி சரியில்லை, சுவிசேஷம் அது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப இது சுவிசேஷம் எவ்வளவு மேன்மையான சுவிசேஷம் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு மேன்மையான சுவிசேஷம். நானே இதை யோசிச்சு நானே சிரிச்சுக்கிட்டேன்.
இயேசு சுகமாக்குவார் சொன்ன வாயில இப்ப சுவிசேஷமே மாறுது. ஒருத்தன் சரியில்லை நீ சொன்னா இந்த 4 விரலும் சொல்லுது நீ சரியில்லை. ஆமென். இதான் கை காட்டுற விரல். இப்படிதான் இருக்குது விரல். என்ன 3 4 இந்த பக்கமா வருது. நம்மளை பார்த்துரு 4 விரல் சொல்லுது நீ சரியில்லை சரியில்லை சரியில்லை. நீ சுவிசேஷத்தை விட்டு விலகாத. அப்படி பிரச்சனை வந்தனா ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் மன்னிக்கிறவர் பிரதர், விழுந்தவங்களை எழுப்பணும் பிரதர், சோர்ந்து போகாதீங்க பிரதர். இப்படிதான் ஜெபம் பண்ணுமே தவிர, இப்படிதான் சொல்லணுமே தவிர வேற எதுவும் நீ சொல்லக்கூடாது. இல்ல உன்னால பேச உனக்கு தெரியலன்னா அமைதியா உட்கார்ந்து எதுவும் கருத்தும் பேச வேண்டாம். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நலமானதையும் நான் பேசாமல் இருந்தேன், எனக்குள்ள அக்கினி மூண்டது. உனக்கு நலமானதை பேசாம இருந்தா ஆவி அப்படியே ராத்திரி உன்னை தூங்க விடாம ஆக்கிவிடும். போன்லயாவது பேச, அப்பதான் ராத்திரி தூங்க முடியும். அதையே நினைச்சிட்டு பொல்லாத இருதயம், பொல்லாத சிந்தை, பொல்லாத எண்ணம், பொல்லாத உணர்வு, பொல்லாத பேச்சு, பொல்லாத பார்வை. இங்க பார்க்கணையா, பாடுபடணையா. இந்த ஒரு வார்த்தையே உன்னால சகிக்க முடியல. திட்டாரு பாஸ்டர், அதை சொல்லிட்டாரு பாஸ்டர், இது சொல்லிட்டாரு பாஸ்டர், அது இப்படி பேசிட்டாரு பாஸ்டர், அப்படி பேசிட்டார். எனக்கு எங்க அம்மா என்ன பூட்டு போட்டுக்கிறான், நீ பேசக்கூடாது. நான் சரிமா பேச மாட்டோம். வட இந்தியாவில் ஒரு மார்க்க இருக்கு, அவன் வாயில ஒரு துணி வச்சு கட்டிடுவாங்க. எல்லா விசுவாசிகளும் ஞாயிற்றுல முடிச்சோன்னு ஒரு வாயில துணியும் கட்டி நானும் ஒரு துணியை கட்டிட்டு போனோம். என்னடா இந்த சபை ஆட்கள் இப்படி போறாங்க? அது இந்த சபையில யாரும் பேச மாட்டாங்களா, பாஸ்டரும் பேச மாட்டாராம். நல்ல மார்க்கம் தான், அது நல்லாதான் இருக்குது எனக்கு. ஐயோ பேச விட்டா என்ன மாதிரி பேசுறான். பவுல் சொல்றாரு, நீங்க அப்போஸ்தலருடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் அவனை மகிமையான ஊழியத்துக்கு அழைக்கிறார். இவன் ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான், புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவான், என் நாமத்தை அறிவிப்பான், எல்லாம் சொல்றாரு. கீழே சொல்றாரு, இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாடு இருக்குதுயா, நெருக்கம் இருக்குதுயா, போராட்டம் இருக்குதுயா, நீங்க இருக்குதுயா, அவமானம் இருக்குதுயா, சத்துருக்களாய் அருமையானவர்களே, அருமையான பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் மத்தியிலே தான் நாம் பிரசங்கிக்கிறோம், அதன் மத்தியிலே தான் நாம் ஊழியம் செய்கிறோம், அதன் மத்தியிலே தான் நம் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க வேண்டியிருக்கிறது, அதன் மத்தியிலே தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உயர்த்த வேண்டும். தரிசனத்திலே பார்க்கிறான் பத்மதீவிலே ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என்றால் பூமியிலே மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இயேசுவை பின்பற்றுவதனாலே வந்த நிந்தைகள், இயேசுவை பின்பற்றினாலே நீ கேவலமாய் எண்ணப்பட்ட இடங்கள், இயேசுவை பின்பற்றினாலே நீ புறக்கணிக்கப்பட்ட இடங்கள், இயேசுவை பின்பற்றினதுனாலே அல்லேலூயா அநேக நன்மைகளை நீ இழந்திருக்கிறாய். அநேக நன்மைகள் அருமையான உனக்கு வராமல் போயிருக்கிறது. அநேக உறவுகள் பிரிந்து போயிருக்கிறது. காதா ராக்கா பாக்கா பௌனி, நான் சர்வ வல்லமை உள்ள சேவன், நீ நடந்த பாதைகளை ஒன்றை நான் மறக்கவில்லை. ஓ, என்னிடத்திலே நீ வரும்போது உனக்காய் நான் வைத்திருக்கிற வாடாத ஜீவ கிரீடம் உண்டு மகளே, வாடாத ஜீவ கிரீடம் உண்டு மகனே. ராக்கா சந்தா ராக்கா பௌனி. ஓ
பவுல் எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரம் அல்ல, இதை விரும்புகிற, இந்த கிரீடத்தை விரும்புகிற, இந்த பாடுகளின் வழியாய் வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறான். குணசாலியான ஸ்திரீயாய் கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. ஐந்தாவது பேசி போற நகோமி சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ஒபே பண்ணான், கீழ்ப்படிச்சு. ஜோசப் பாலத்தின் இயேசு விடுவிக்கிறார் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாரு. அவன் சாதாரண ஊழியக்காரனோ படிக்காத ஊழியக்காரனோ, அவன் சின்னவனோ பெரியவனோ, ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை எப்பொழுது ஒரு விசுவாசி கேட்காமல் போகிறானோ, ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு எப்பொழுது கீழ்ப்படியாமல் போகிறானோ, அவன் ஒரு காலம் ஆசீர்வதிக்க முடியாது என்று அந்த ஆர்டிகல் எழுதுறார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஏனென்றால் தேவ சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை அவன் உங்களுக்கு முன்னே வாரம் வாரம் கொண்டு வருகிறான். தேவன் மன்னாவினாலே உங்கள் ஆத்மாவை அவன் போஷிக்கிறான், உங்கள் ஆவியை போஷிக்கிறான், உங்கள் சரீர நன்மைக்கும் அவன் உதவியாயிருக்கிறான். அவன் சத்தத்தை நீங்கள் எப்பொழுது கேட்க முடியாது இருதயம் உண்டாகிறதோ, அங்கே இருள் இருக்கும், அங்கே சாபம் இருக்கும், அங்கே வெறுமை இருக்கும், அங்கே அழிவு இருக்கும், அங்கே மரணம் இருக்கும், அங்கே பிரிவினைகள் இருக்கும், அங்கே குழப்பங்கள் இருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறதை உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைய நகோமி வயதானவள் தான், அவள் ஒன்றுமில்லை, வாலிப அழகாயிருக்கிற பெண் தான் ரூத், வாலிப பெண். ஆனால் நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவள் கீழ்ப்படிந்து, நகோமி சொன்ன எல்லா வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் அதை. நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேளுங்கள். நீங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் மனசு பேசுகிற சத்தத்தை கேட்காதிருங்கள், உலகம் பேசுகிற சத்தத்தை கேட்காதிருங்கள், பிசாசு பேசுகிற சத்தத்தை கேட்காதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகமும் உறவினர்கள் பேசுகிற சத்தத்தை கேட்காதிருங்கள். கர்த்தர் பேசி உன்னை நடத்துகிற தேவன். வாசிக்கலாம். ரூத் 3:5. ரூத் 3:5. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றார். அதாயா அந்த ஃபெலோஷிப், நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். நீ என்ன சொல்றியோ, நான் ட்ரைனிங் எடுத்த இடத்துல, அருமையான ட்ரைனிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பைபிள் காலேஜ் சர்டிபிகேட்லாம் அந்த அவர் பாசி போய் இறந்து போயிட்டாரு, அவர் கிழிச்சே போட்டார். ஒருத்தன் பைபிள் காலேஜ் நான் படிச்சிருக்கேன், நான் கிழிச்சு தூரத்துக்கு போடியாங்க. இங்க இருந்து ஏன்ட்ட ஒரு 2-3 மாசம் நீ கத்துக்கோ, அப்புறம் ஊழிச்சு. மாம்சம் சாகணையா, உலகம் சாகணையா, அது பேசும், அது பேசும். இவ்வளவு பணம் வருது, இன்னைக்கு லீவ் போட்டாதான் அந்த பணம் வரும். அந்த பணம் மொத்தமா போயிடும், மொத்தமா போயிடும். ஆமா, கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை சேவிக்கிற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரைக்காய் சேவை செய்கிற நாள், இது ஓய்வு நாள். இனி சொல்ல போனா 24 hours பழைய ஏற்பாட்டு சபை நடந்திருக்கு. 24 hours அப்படி குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு, அதான் ஒரு இடத்துல இருந்தார்கள், உண்மனமா இருந்தார். அப்படி குறைஞ்சு 12 hours ஆச்சு, 8 hours ஆச்சு. நீங்க கேரளாலாம் போனா 5 hours வச்சுக்கிறாங்க, இன்னும் வச்சுக்கிறாங்க. கேரளால சில இடத்துக்குலாம் போனா 5 hours, ஊழியக்காரன் 2.5 மணி நேரம் பேசணும். இது கர்த்தருடைய நாள், கர்த்தரை சேவிக்கிற நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். கீழ்ப்படியது. வேற எல்லாருக்கும் விசுவாசி விடுவான். நீங்க ஹவுஸ்ஃபுல் போடுங்க படத்துக்கு, நீங்க போங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஹவுஸ்ஃபுல் தான் போட்டிருக்கோம், எப்படி டிக்கெட் கிடைக்கும்? எல்லா இடத்துக்கும் போக வடிவாசல் திறக்கப்படும். சபைக்கு வந்தா சனிக்கிழமை சாயங்காலம் புரிச்சன் சண்டை போடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜுரம் வருது, அது 5 நாள் வரவே இல்லை, 6வது நாள் வருது. ஏன்னா நீ கர்த்தரை ஆராதிக்க போனா
ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. கர்த்தரை ஆராதிக்க போனா கிருபை கிடைச்சிரும். கர்த்தரை ஆராதிக்க போனா அவன் வேலை உனக்குள்ள செய்ய முடியாது. கர்த்தரை நீ ஆராதிக்க போனா பரலோகத்துக்கு போயிருவ. கர்த்தரை ஆராதிக்க போனா உனக்கு தேவ ஆசீர்வாதம் வரும். அது அவனுக்கு தெரியும். நீ என்ன ஓடி 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 உழைச்சாலும், என்ன வாடி வாடி பிரயாசப்பட்டாலும், அதான் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போறது அரிதா இருக்கு. உலகத்தை காமிச்சு உலக நன்மைகள் எல்லாம் கொடுத்து வெளிச்சத்தை மறைச்சு, ஆமென், வெளிச்சத்தை மறைச்சு கிருபையை மறைச்சு. அவன் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவனுக்கு ரோமன் கேத்தலிக் சபைக்கு சம்பந்தமே கிடையாது. இந்துக்களை காட்டு மோசமா இருக்கிறான். உன் வேகம் சீவ மார்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். உன் வாஞ்சை சீவ மார்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். உன்னுடைய விருப்பம் சீவ மார்க்கத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். உன்னுடைய தாகம் சீவ மார்க்கத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். ஓ, கர்த்தர் சொல்வார், குணசாலியான ஸ்திரியை நான் கண்டுபிடித்து விட்டேன். மகிமையின் ஆலயத்திலே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். மகிமையின் ஊழியத்திலே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த சகோதரி எனக்கு பிரியமானவள். எப்படி என்றால் அவள் குணசாலியான ஸ்திரீ. அப்படியே நான் சொன்னேன். நீங்கள் செய்த கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சிவ புஸ்தகத்திலே நீங்கள் பூமியிலே செய்கிற எல்லா கிரியைகளும் எழுதப்படும். நற்கிரியை செய்யும்படியாய், நல்ல குணமுள்ளவர்களாய் பூமியிலே ஜீவிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய பழைய மனிதனுடைய சுவாபங்களை அழித்து கிறிஸ்துவின் சுவாபம் உங்களுக்குள்ளே உண்டாகும். பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய், நட்சத்திரங்களாய், வெளிச்சம் கொடுக்கிற விளக்காய், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், உப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.